ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுக்கா. எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன், இல்லை 2 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன், எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்களுமே ப்ளவுஸ் வந்து ஒரு 1 ஹவரில் தைக்கிற மாதிரி ரெடி ஆகலாம். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். கட் பண்ணும்போதுமே நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பேக்கு தனியாக கட் பண்ணிடுவீங்க, நெக்கை கட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறமா பட்டிக்கு வந்து கிளாத்தை மட்டும் எடுத்து வச்சுருப்பீங்க கட் பண்ணாமல். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேட்டாக தான் செய்யும். கட்டிங் அப்படின்னா மொத்தமாகவே எல்லாமே கரெக்டாக கட் பண்ணணும். பட்டி வந்து 3 பீஸ் ஒரு சைடு வேணும் அப்படின்னா அந்த 3 பீஸ் கட் பண்ணி ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வெட்டி எடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்குது ஆம்கோல் கிட்ட அப்படின்னா அதுக்கு தேவையான கிளாத் எல்லாமே வந்து ப்ராப்பராக எடுத்து வைங்க. அப்போ வந்து நமக்கு கட்டிங்லேயே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து தைக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் உட்காரும்போது எப்போவுமே வந்து யாராவது ஏதாவது உங்களை சொல்லியிருந்தாங்க, இல்லை வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அதை யோசிச்சுட்டே வந்து கண்டிப்பாக தைக்க உட்காராதீங்க. அப்போ வந்து ரொம்ப லேட் ஆகும். நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கையை தான் ரெடி பண்ணி வைப்பேன், ஏன்னா அதில் ஒட்டு போடுற பீஸாக தான் இருக்கும். அதனால் எனக்கு எப்போவுமே வந்து ப்ளவுஸ் இப்படி தான் வருது. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எப்போவுமே இப்படி தான் வருதா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில ப்ளவுஸில் வந்து நான் ஒட்டு போடுறது வந்து எனக்கு கம்மியாக இருந்தாலுமே வந்து நான் வந்து ஒட்டு போட்டு வச்சுக்கிடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 3ஆவது தையல் போடும்போது அந்த இடத்துல துணி இல்லை அப்படின்னா நம்ம முதலேருந்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து கையை ரெடி பண்ணும் போதே வந்து ஒட்டு போட்டு அந்த கிளாத் ரெண்டையும், லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையுமே வந்து சுற்றி வந்து போட்டு எடுத்துக்கிடுவேன். அதே மாதிரி நீங்கள் தைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே கஸ்டமர்கிட்ட வந்து அடித்து திருப்புற மாதிரி பேசுங்க. நிறைய பேர் வந்து எம்மிங் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து அடித்து திருப்புற பழக்கத்தை வந்து கொண்டு வாங்க. இப்போ நிறைய கஸ்டமர் வந்து அடித்து திருப்பதை தான் விரும்பவும் செய்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி வந்து கஸ்டமருக்கு தச்சு கொடுக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ளவுஸ் கிட்டே இருக்குது. நான் வந்து தச்சுட்டு தான் இருக்கேன் இன்னும். இன்றைக்கி நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தைக்கிறீங்க, எப்போவுமே உங்கள் பழக்கம் வந்து எது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ரெடி பண்ணுவீங்களா, இல்லை கை ரெடி பண்ணுவீங்களா, எதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவீங்களோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கையை தான் ரெடி பண்ணுவேன், அடுத்து வந்து பட்டி, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டை வந்து டாட்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு பட்டியும் ஃப்ரண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் சைடு வந்து ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு நம்ம கையில் ரெடியாக இருக்கும், அதே மாதிரி கையும் ரெடியாக இருக்குது அப்படின்னா பேக்கை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் முடிஞ்சுது. நான் இப்படி தான் வந்து எப்போவுமே எடுத்துக்கிடுவேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு கிளாத், அதாவது நம்ம காட்டன் கிளாத் தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வளவலன்னு பூனம் சாரி அந்த மாதிரி தைக்கிறோன்னா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் கொடுக்குறவங்க ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் வளவளப்பாக இருக்குது அப்படின்னா மெதுவாக தைங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல எதுலேயும் தையல் விழாமல் போயிடக்கூடாது. அதனால் அதில் கவனமாக இருங்க. இன்னொன்று வந்து நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, பாதி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தைக்க உட்காருறது, கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க எந்திரிச்சு போகிறது. நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகலக்கூடாது. நம்ம அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த தொழில் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த யாராவது வந்துட்டாங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டைம் ஆக தான் செய்யும். எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸை வந்து உட்கார்ந்த நேரத்துலேருந்து நம்ம வந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம இடையில எந்திக்காமல் வேறு எந்த வேலையும் பார்க்காம எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணால் தான் நம்ம கரெக்டான டைம் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி வீட்டு வேலை எல்லாமே வந்து காலையிலே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு எந்த வேலை இல்லை, நம்ம தொழில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு வெளியில் போய் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா எப்படி வந்து காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எந்த சலுகையுமே எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்க டைம்லாம் வந்து நம்ம ஸ்பீடாக தைச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லா ப்ளவுஸுமே கொடுக்க முடியும். அதனால் அதை பழகிக்கோங்க. நான் எப்போவுமே ஒரு 11 மணிக்கு மிஷினில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 2:30க்கு உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி தைச்சி பழகுனீங்க மட்டும்னா தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும், டெய்லி தைக்கணுங்கிற நினப்பும் வரும்.
அதே மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போதே இது தப்பாயிருமோங்கிற பயத்திலே தைக்காதீங்க. நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தைங்க. நிறைய பேருக்கு அந்த பயத்தினாலே வந்து லேட் ஆகும். அதனால் ஒன்றும் நீங்கள் தைக்கும் போதே செக் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒன்று தைச்சி முடித்த உடனே வந்து என்னோடய அளவு ப்ளவுஸை வச்சு நான் செக் பண்ணிக்கிடுவேன். நம்ம அந்தந்த இடத்துலையே வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் பிரித்து நம்ம சரி பண்ணால் போதும். இது நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணோம், ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதுமே நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து எவ்வளோ ஸ்பீடாக தைச்சிட்டு இருந்தாலும் சரி, நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஒவ்வொன்றையும் தைக்கும்போது நான் மெஷர் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல தப்பு வந்துட்டு அப்படின்னா ஃபுல் ப்ளவுஸையும் பிரிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் முதல்லே வந்து நீங்கள் செக் பண்ணி தைங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறது முக்கியமோ அதே மாதிரி கரெக்டாக தைக்கிறது முக்கியம். நமக்கு வந்து ப்ளவுஸை பிரித்து செய்யும்போது நமக்கு 2 வேலையாயிரும். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிறது இயற்கை தான். நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 2 மணி நேரத்துலையா தைக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அதுவே ஜாஸ்தி தான். என்ன கேட்டால் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். நீங்கள் என்ன தான் பார்த்து தைச்சாலும் ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து கரெக்டான நம்ம வந்து காசு வாங்கி பழகணும். அதுவுமே சில பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே சோம்பேறியாக இருக்கும். என்னென்னா நமக்கு வந்து ப்ளவுஸு வந்து தைச்ச உடனே நமக்கு காசு கிடச்சிது அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். அது கிடைக்கல அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம்னா, என்ன நான் தைச்சாலும் நாளைக்கு தான் காசு கொடுக்க போகிறாங்க, இல்லை அடுத்த வாரம் தான் கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரி தாட் வரும். நீங்கள் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி யோசிப்பீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமர் வந்து இன்னைக்கு கேட்கல, நாளைக்கு தானே கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து தைக்காமல் உட்காராதீங்க. நம்ம இருக்கும்போதே தைச்சிட்டோம், டைம் கிடைக்கும் போதே தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து கேட்கும்போது நம்ம ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துடலாம். இது அன்னைக்கு சூழ்நிலை வந்து கரண்ட் போயிருக்கலாம், இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வீட்டில் வேறு ஏதாவது வேலை இருக்கலாம், ஏதாவது ஒரு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த டைமிங்கில் தைக்க முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடியே வந்து தைச்சி எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள வந்து எதிர்பார்க்காதீங்க, அவங்க செய்வாங்க அப்படின்னு போட்டுறாங்க. அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டயர்ட் இல்லாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு நான் 10 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் சிங்கிளாக செய்கிறேன். யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணதுக்கெலாம் இல்லை. இருந்தாலும் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இன்னொருத்தவங்க நான் எதிர்பார்த்து நின்னா எனக்கு டைம் தான் வேஸ்ட்டாக போகும். அந்த வேலையை நானே முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். எப்போவுமே வந்து வீட்டு வேலையுமே வந்து உடனே முடிக்காது. டெய்லி முடிக்கிற வேலையை டெய்லி முடிச்சிருங்க. அப்போ வந்து நமக்கு வீட்டையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து தைக்கிற வேலையும் கண்டினியூ பண்ண முடியும். அப்புறம் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதுனால ஒரு 4 நாளுக்கு ஒருக்க வந்து துணி துவைக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் வைக்காதீங்க. ஏன்னா 4 நாளைக்கு ஒருக்க நம்ம துணி துவைச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய துணி சேர்ந்துரும். அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து துவைச்சோம் அப்படின்னா கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளால் தைக்க முடியாது. அதனால் டெய்லி உள்ள வேலையை வந்து டெய்லி பண்ணி பழகுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், வீட்டையும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வரவே இல்லைக்கா, எனக்கு வந்து ப்ளவுஸே வர மாட்டேக்கா, ஆனால் நல்லா தைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க கூலி கூட கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். ஏன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு டெய்லி வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது தான் அந்த கை வந்து திருந்தும். அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் யாராவது டெய்லராக இருக்காங்க, இல்லை டெய்லர் கடையில் வந்து வெயிட்டில் கொடுத்து தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து வாங்கி தைச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து டெய்லி ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம கை வந்து நம்ம கரெக்டான தப்பு பண்ணுறோமா இல்லை கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியும். என்னாலலாம் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில் போய் கேட்காமையே வந்து யாருக்கா தருவா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. நானே வந்து பாளையங்கோட்டில் இருக்கேன், இங்கேயே நிறைய டெய்லர் கடையில் வந்து வீட்டில் கொடுத்து தைக்க கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. கட் பண்ணி கொடுத்துருவாங்க, தைக்கிறதுக்கு ஒரு 80 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க லைனிங்க்கு. அந்த மாதிரி இருக்கிற கடைலாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமே வந்து எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா நம்ம காசு கிடைக்க போகிறதில்ல. இந்த தொழிலை வந்து எப்படியோ நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து தைக்கணும். நமக்கு வந்து பிகினராக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து டெய்லி தைச்சா மட்டும்தான் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது நமக்கு தெரியும், அதை அப்போவே சரி பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம வந்து டெய்லர் ஷாப்லலாம் தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும், அதுவுமே நம்ம கற்றுக்கலாம். நமக்கு வந்து நம்ம தொழிலையும் கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு, நமக்கு ஒரு வருமானம் கிடைச்ச மாதிரி ஆச்சு. நம்ம நார்மலாக வாங்குறத விட கம்மியாக கிடைக்கும், பரவாயில்ல. நமக்கு வந்து தொழில் தெரியும். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து போய் கேளுங்க. என் மனசுக்குள்ளே வந்து எனக்கு தெரியாது, நான்லாம் எப்படி கடைக்கெலாம் தைச்சி கொடுக்குற அளவுக்கு இல்லை. எல்லாருமே வந்து பிகினராக இருக்கவங்க தான் வந்து டெய்லர் ஷாப்பில் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே போய் தான் நிறைய கற்றுக்குவாங்க. அதனால் நிறைய பேர் வந்து கற்றுக்கிறதுக்காகவே வந்து ஒரு 6 மாதம் கிட்ட டெய்லர் கடைக்கு போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் தைரியமாக வந்து அந்த மாதிரி ஷாப்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு 2 மாதம் வேலைக்கு செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. அங்கே நிறைய ட்ரிக் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், நிறைய வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க பண்ணுறதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
இன்னையிலேருந்து வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் இவ்வளோ நேரம் தான் எடுத்துக்கிறேன்க்கா, 1 மணி நேரம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50 நிமிஷத்தில் நான் தச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நமக்கு தையல் தொழில் ஸ்டார்டிங்கில் பழகும்போதும் நம்மளாலாம் எப்படி தைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் அதை தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தைக்கிற அளவுக்கு ரெடி ஆயிருக்கீங்க அப்படின்னா இதுவும் உங்களால் முடியும். அதனால் நீங்கள் வந்து பெரிய பெரிய டெய்லருக்கு தான் இது வரும், 1/2 மணி நேரத்தில் தைச்சிருவாங்க, நான் என்னாலலாம் முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு வந்து நம்மளால் முடியும், நாம் நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் தைரியமாக தையுங்க. வாரத்தில் 2 நாள் தான் தைப்பேன், 3 நாள் தான் தைப்பேன் அப்படின்னு இருக்காம டெய்லி வந்து தைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுதான் நம்ம கை வந்து ஸ்பீடு கொடுக்கும். அதே மாதிரி மோட்ரு வச்சு தைக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நான் வந்து ஜாக் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்க தான் செய்யுது. மிஷின் வந்து நார்மல் மிஷினை கம்பேர் பண்ணும்போது இதில் நான் சீக்கிரமாக தைச்சிருவேன். அதனால் நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து பவர் மிஷின் இல்லை வந்து நான் சின்ன மிஷின் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு மோட்ரு வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து கவனமாக தைங்க. எந்த மிஸ்டேக் வந்தாலும் நம்ம சரி பண்ணுற அளவுக்கு நமக்கு முடியும். அந்த பயம்லாம் விட்டுட்டு நம்ம தைரியமாக தைக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.